வணக்கம் நேயர்களே. இன்னைக்கு நம்ம வந்து துத்திக்கீரையை பத்தி பார்க்கலாம். அதாவது அபுட்டிலான் இண்டிகம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். அதிபலா அப்படின்னு சமஸ்கிருதத்துல சொல்லுவாங்க. தமிழ்ல வந்து துத்தி இலைகள் வந்து மெயினா வந்து நம்ம எதுக்காக கொடுக்குறோம் அப்படின்னா வந்து பைல்ஸ் பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த கீரையை இந்த இலைகளை வந்து நீங்க வந்து கடையல் மாதிரி நீங்க கொடுக்கலாம். ரெண்டாவது அந்த பைல் மாஸ் வெளியில தொங்குறது இல்ல நமக்கு ஆசன வாயில வந்து புண்கள் இருக்கு அப்படின்னா நீங்க அந்த இலைகளை வந்து நீங்க நெய்யில வதக்கி அதை வந்து நீங்க அது மேல வச்சு நீங்க வந்து ஒரு பிளாஸ்டர் மாதிரி போட்டீங்கன்னா உங்களுக்கு கொஞ்ச நாள்லயே உங்களுக்கு அந்த பைல் மாஸ் வந்து உங்களுக்கு விழுந்துரும் தானாவே. ஸோ அந்த அளவுக்கு எஃபெக்ட் இருக்கும் இந்த துத்தியில. இந்த துத்திக்கீரை வந்து உங்களுக்கு ஹெப்பாட்டோ ப்ரொடெக்டிவ், அதாவது லிவருக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இதனோட இலைகளை வந்து நீங்க வந்து காய்ச்சி அந்த தண்ணியில வந்து நீங்க வாய் கொப்பளிச்சிங்க அப்படின்னா நம்மளோட கம் ப்ராப்ளம்ஸ், நம்மளோட பல் பிரச்சனைகள் கூட நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல தீர்வா இருக்கும். அப்புறம் வந்து உங்களுக்கு அந்த பூக்கள், அந்த துத்தியோட பூக்களை வந்து நீங்க என்ன பண்ணணும், ஆண்மை குறைவு இருக்கிற பிரச்சனைகள் இருக்கிற ஆண்களுக்கோ இல்ல அப்ரோடிசியாக்கா நீங்க அதை வந்து நீங்க வந்து பயன்படுத்தலாம். உங்களுக்கு வந்து அது விந்தணுக்கள் அதிகப்படுத்துறதுக்கான நிறைய ப்ராப்பர்ட்டி வந்து அந்த பூக்கள்ல இருக்கு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து துத்தியில இருக்கு. உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னா நீங்க போற வழியில எல்லாம் கூட உங்களுக்கு அது கிடைக்கும். கிடைச்சதுன்னா அந்த ட்ரக்கை கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணி நீங்க வந்து சமைச்சு சாப்பிடலாம். மற்றும் ஒரு நல்ல பதிவுல உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.